இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போன நீ? உன்னை காணும்னதும் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் தெரு தெருவா நாய் மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இது பப்ளிக் பிளேஸா இருக்கிறதுனால என்னால சத்தம் போட்டு கூட பேச முடியல. சொல்லு, ஏன் ஓடி ஒளியிற? நான் என்ன பாவம் பண்ணேன்? மகா எங்க? நானே எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். கை கழுவ போனவ இன்னுமா வரல? எங்க போயிருப்பா? ஐயோ, ஒருவேளை வழி தெரியாம எங்க போயிருப்பாளோ? நான் இவ்வளவு கேக்குறேன், பதில் சொல்லாம இருக்க. சொல்லி தொலை, ஏன் அப்படி பண்ண? நீங்க எந்த நிலைமையில எனக்கு தாலி கட்டினீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஹோட்டல்ல என் மேல ஜூஸ் கொட்டிருச்சுன்னு வாஷ் பண்றதுக்காக வந்தேன். அப்போ நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணு கூட போன் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். I love you, திவ்யா. திவ்யா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்ச இந்த 3 வருஷத்துல உங்ககிட்ட சொல்லாம நான் ஏதாச்சும் பண்ணிருக்கேனா? இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. நம்ம தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோமே. நீ என் வாழ்க்கைக்குள்ள திடீர்னு வந்துட்டதுனால திடீர்னு எல்லாம் போயிட முடியாது. நீ என் கூட வா. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்புறமா யோசிக்கலாம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க எனக்காக இதுவரை பண்ண உதவியே போதும். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கைய பாருங்க. திரு மாதிரி இருக்கு. நான் இவ்வளவு சொல்றேன், கேட்க மாட்டல? வா, விடுங்க, வா. விடுங்க என்ன. திரு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? கேக்குறல, சொல்லு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது ஃப்ரெண்டு. எங்க போயிட்டாரு. நம்ம போலாமா இல்ல அவரு திரும்பி வருவாரா? அவர் சொல்லிட்டு போனதை வச்சு பார்த்தா திரும்பி வரமாட்டாருன்னு தான் தோணுது. சரி வா, ஃபுட் கோர்ட்டுக்கு போலாம். திங்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. வா போலாம். அக்கா, நான் மகா பேசுறேன். ஏய், எங்க போன நீ? யார் நம்பர் இது? பக்கத்துல ஒருத்தர் கிட்ட இருந்து போனை வாங்கி பேசுறேன்க்கா. அக்கா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டியா? தலைவலின்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அது இல்லக்கா, நீங்க கட்டிக்க போறவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தீங்க. உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு தான். இதெல்லாம் தொந்தரவா? சரி, எங்க இருக்க முதல்ல? நான் கடையை விட்டு வெளியே வந்துட்டேன்க்கா. திரும்பி நீ உள்ள வா. இல்லக்கா, வேண்டாம். நான் ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போறேன். நீங்க பேசிட்டு வாங்க. மகா, நீ தனியா வீட்டுக்கு போயிடுவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் போய்க்கிறேன்க்கா. நீ இருந்தனா நான் திரு கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ணலான்னு இருந்தேன். பரவாயில்லக்கா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நான் தப்பாலாம் எடுத்துக்கல. சரி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரிக்கா. சரி, பாய். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகேம்மா, பரவாயில்ல.
என்னாச்சு? மகாக்கு ஏதோ ஹெட்டேக்கா, அதான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டா. அவளுக்கு ஆர்டர் பண்ணத நாம தான் சாப்பிடணும்னு எழுதிருக்கு. சாப்பிடலாமா? நான் விரும்பின ஒருத்தர் நீங்க. எந்த காரணத்து கொண்டும் உங்க வாழ்க்கை என்னால வீணாயிடக்கூடாதுன்னு தான் உங்களை விட்டு விலகி போயிட்டேன். என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? இல்லக்கா, அது என்ன எங்க அம்மா செய்ய சொன்னாங்களா? மா, ஏமா இப்படி பண்றீங்க? ஏய், நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் இதை செய்ய சொல்லிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்குமா? ஏன் இவ்ளோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அக்கா, இல்லக்கா, அவங்க எதுவும் சொல்லலக்கா, நானா தான் செஞ்சேன். இல்ல, எனக்கு எங்க அம்மாவை பத்தி நல்லா தெரியும். நீ போய் சொல்ற. அம்மா ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போறேன். என்னால எதுக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனை? அக்கா, இல்லக்கா, அவங்க எதுவும் சொல்லல. வீட்டுக்குள்ள வரப்போ செருப்பு ஸ்டாண்ட எதாச்சியா பார்த்தேன். செருப்பு ஷூ எல்லாம் ஒரே அழுக்கா இருந்துச்சு. சரி, சும்மா தானே இருக்கும், நாமளே எடுத்து தொடச்சு வச்சிடலான்னு. மகா, முதல்ல இந்த ஷூவை கீழே போடு. போடுன்னு சொன்னேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி தேவையில்லாம செஞ்ச எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். இன்னும் என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? முதல்ல வா, ஷூவை க்ளீன் பண்றான். ஷூ மொபைல் போன். எதுக்குக்கா? இது உனக்காக என்னோட திரு வாங்கி கொடுத்த போன். இனி நான் எப்ப கூப்பிட்டாலும் இந்த போன் எடுத்து நீ என்கிட்ட பேசலாம். அதுக்காக தான். திரு எதுக்கு இவளுக்கு போன் வாங்கி கொடுத்திருக்கான்? தப்பா இருக்கே. எதுக்குக்கா எனக்கு போன் எல்லாம்? வேண்டாங்க்கா. ஸ்ரீ, இங்க என்ன நடக்குது? திரு எதுக்கு இவளுக்கு போன் வாங்கி கொடுத்திருக்கான்? சும்மா நீ ஆரம்பிக்காத. நான் தான் மகா கிட்ட போன் இல்ல வாங்கணும்னு திரு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி, நானே வாங்கி தரேன், திரு வாங்கி கொடுத்தான். இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த இன்னைக்கு இவளுக்கு போன் இல்ல திரு கிட்ட சொன்ன உடனே திரு இவளுக்காக போனை வாங்கி கொடுத்துட்டான். நாளைக்கு இவளுக்கு புருஷனே இல்லன்னு சொன்னா இவளுக்கு திருவையே புருஷனா இருக்க சொல்வியா நீ? மா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லமா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி. நாளைக்கு இவ புருஷனே இல்லன்னு சொன்னா இவளுக்கு திருவையே புருஷனா இருக்க சொல்வியா நீ? சொல்லுங்கம்மா.